Hello students, welcome to my channel GV Physics. So இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண போற சாப்டர் கிராவிடேஷன். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான சாப்டர். ஸோ இந்த வீடியோவில் எல்லா டாபிக்மே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் சில முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கு ஷார்ட் மெத்தட் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். First, we'll talk about Kepler's law. So, total 3 laws irukku. First one, law of orbit. So, initially, sun is at the center. All planets may circular orbit la revolve ஆயிட்டிருக்குன்னு நினைச்சாங்க. But the thing is, circular orbit கிடையாது, elliptical orbit. So, let us consider, இது வந்து ellipse. It's a major axis and minor axis. And இந்த இடத்துல நமக்கு foci இருக்கு. This is foci number 1. And foci number 2. Okay, so sun will be at any one of the foci. Let us consider sun வந்து இந்த foci ல இருக்கு. With respect to the sun, எல்லா பிளானட்ஸுமே எலிப்டிக்கலாக தான் சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் லா ஆஃப் ஆர்பிட். செகண்ட் ஒன் லா ஆஃப் ஏரியா. ஸோ இப்போ எல்லா பிளானட்டுமே எலிப்டிக்கலாக ரிவால்வ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் வித் ரெஸ்பெக்ட் டு த பொசிஷன் வெலாசிட்டி ஆஃப் த பிளானட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் சன் இஸ் அட் த ஃபோகே அண்ட் எர்த் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எலிப்டிக்கலாக ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம 2 பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் மே மாதம் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருப்போம். ஸோ இங்கே தான் எர்த் இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் வந்து டிஸ்டன்ஸ் R1ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிசம்பர் மாதம் எடுத்துக்கலாம். அப்போ தான் சன்னை விட்டு நம்ம ரொம்ப தூரமாக இருப்போம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த், அப்போ அந்த டிஸ்டன்ஸை வந்து R2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ் நமக்கு ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி வந்து மாறும். அக்கார்டிங் டு யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், F is equal to G m1 m2 by R2 நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு தட் வெலாசிட்டி ஆஃப் த பிளானட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே மே மாதம் பார்க்கலாம். இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போது வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் ஆஃப் த பிளானட்டும் அதிகமாக இருக்கும். அப்போ மே மாதம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து ரிவால்வ் ஆகும். ஓகே, அதே டிசம்பர் மாதம் எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும், வெலாசிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது நமக்கு எர்த் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த பொசிஷன் வெலாசிட்டி வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன கேட்டகரியில் இது ரிவால்வ் ஆகுதுன்னா, டு கீப் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ், ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா L is equal to mvr. இது வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். லெட் அஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் mass, velocity v1 and position r1, or you call it as distance, that is equal to second one பார்க்கலாம், mass of the planet m, velocity v2, distance r2. இப்போ first positionல நமக்கு distance கம்மியாக இருக்கு, அப்போ velocity அதிகமாக இருக்கு. அதே second oneல பாருங்க, distance அதிகமாக இருக்கு, because of that velocity கம்மியாகுது. So with respect to position, velocity நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் to keep angular momentum conserve. But என்னதான் with respect to position velocity மாறினாலும் it will cover equal area in an equal interval of time. So let us consider மே 1ஆம் தேதி earth இந்த இடத்துல இருக்கு. So 31 days, that is 1 month, இது கவர் பண்ண ஏரியா வந்து A1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி டிசம்பர் 1st வந்து earth இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்கே 31 days, that is 1 monthல இது கவர் பண்ண ஏரியா A2ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த ஏரியா A1 and A2 பக்கா ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் இட் கவர்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் அ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ எல்லா டைம் பீரியட்லுமே ஒரே மாதிரி ஏரியா தான் கவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் ஏரியா. அண்ட் லாஸ்ட் ஒன் லா ஆஃப் டைம் பீரியட். ஸோ இப்போ நமக்கு தெரியும் மெர்க்குரி வந்து சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை சுற்றி வர்றதுக்கும் ஆல்மோஸ்ட் 89 days தான் ஆகும். பட் எர்த் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. அண்ட் திங்க் அபவுட் சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர், அது ரொம்பவே தூரமாக இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ் நமக்கு டைம் பீரியடும் மாறும். ஸோ அந்த டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் மேத்தமெட்டிக்கலாக வந்தது. தட் இஸ் T square is proportional to R cube, where T is a time period and Rன்றது average distance between sun and that planet. ஸோ இதுதான் நமக்கு law of time period. அடுத்து நியூட்டன்ஸ் law of gravitation. You can also call it as universal law of gravitation. ஸோ கெப்லர் லாக்கு அப்புறமேட்டு தான் நியூட்டன் வந்தார். ஸோ அப்போ நியூட்டன் என்ன சொன்னார்னா, அப்போ யூனிவர்ஸில் எந்த 2 ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாஸ் அண்ட் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னார். ஸோ அதை வச்சு தான் நமக்கு ஃபார்முலா F is equal to G m1 m2 by r2, where G is a gravitation constant.
and also இதை வச்சு தான் acceleration due to gravity of the earth and planet நம்ம கண்டுபிடிச்சோம். So let us consider இது வந்து earth and earthோட radius வந்து r and mass of the earth வந்து m. Okay, so இந்த formula வச்சு and Newton second law வச்சு தான் நம்ம derive பண்ணியிருப்போம். So derive பண்ணி final formula acceleration due to gravity g is equal to g m mass of the planet by r square. But acceleration due to gravity on the surface வந்து 9.8 meter per second square னு தெரியும். But with respect to height, depth நமக்கு g வந்து மாறிக்கிட்டே இருக்கும். So அது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். Next topic, acceleration due to gravity at a particular height and depth. So let us consider இதுதான் earth. earthோட radius வந்து r and mass of the earth வந்து m னு எடுத்துக்கலாம். So நம்ம already சொன்னதான் surfaceல தான் நமக்கு g வந்து maximum இருக்கும், which is 9.8 meter per second square. அதை g ன்னு represent பண்ணலாம். இப்போ இங்க இருந்து ஒரு particular heightல நமக்கு g என்னன்னு தெரியணும். So let us consider surfaceல இருந்து ஒரு height எடுத்துக்கிறேன், அது வந்து h. and இந்த இடத்துல acceleration due to gravity தெரியணும், அதை வந்து gh னு represent பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கான formula என்னன்னு பார்த்தோம்னா g at a particular height is equal to g by 1 plus h by r the whole square, where r is the radius of the earth and h is the height from the surface. So radius of the earth r is equal to 6400 km நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இவங்க ஹைட் வந்து 2000 இல்லை 3000 கொடுத்தாங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் கால்குலேஷன் will be easy. பட் சம்டைம்ஸ் ஹெச்சை வந்துட்டு 10 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு தருவாங்க. அப்போ பாருங்க ஆறுன்றது 6400 கிலோமீட்டர், ஹைட் வந்து 1 கிலோமீட்டர். அப்போ கேன்சல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கால்குலேஷன் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஃபார்ம் பண்ணி வேற ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் எனக்கு ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு த ரேடியஸ் ஆஃப் த எர்த்னா we can take this formula g at a particular height is equal to g into 1 minus 2h by r. ஓகே, ஸோ அப்போ acceleration due to gravity at a particular heightக்கு இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. பட் சப்போஸ் ஹைட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா you can take this formula also. Fine. So next one, இப்போ particular depthல நமக்கு g தெரியணும். So surface of the earthல இருந்து ஒரு particular depth நம்ம போலாம், that is d. இந்த இடத்துல acceleration due to gravity at a particular depth நம்ம பார்க்கணும். So அதோட formula, so acceleration due to gravity at a particular depth d is equal to g into 1 minus d by r. So depthக்கு இந்த ஒரே ஒரு formula தான் நோட் பண்ணிக்கோங்க. And இங்க நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்னா earth is a perfect sphere னு. பட் ஒரிஜினலாக earth is not a perfect sphere. ஸோ இப்படி தான் இருக்கும். ஈக்குவேட்டர் வந்து பல்ஜ்டாக இருக்கும் அண்ட் போல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ரேடியஸ் மாறுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் மாறும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இதுதான் சென்டர். இங்கேருந்து ஈக்குவேட்டருக்கு பார்க்குறோம், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த ஈக்குவேட்டர். அண்ட் இங்கேருந்து போல்ஸ்க்கு பார்க்கலாம், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த போல். ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா g is equal to gm by r square. ஓகே, ஸோ இப்போ போல்ஸ் பார்க்கலாம். போல்ஸ்ல நமக்கு ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குது, கரெக்டா? அப்போ ரேடியஸ் ஆஃப் த போல் வந்து கம்மியாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த போல் வந்து கிரேட்டராக இருக்கும். ஏன்னா ஜியும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே வந்து ஈக்குவேட்டரில் பார்க்கலாம். ஈக்குவேட்டரில் ரேடியஸ் ஆஃப் த ஈக்குவேட்டர் அதிகமாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. அப்போ அந்த இடத்துல g at the equator will be less. அப்போ அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறும். அப்போ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறுறனால பர்சனோட வெயிட்டும் மாறும். பிகாஸ் weight is equal to mass into acceleration due to gravity. mass வந்து கான்ஸ்டன்ட், அப்போ g மாறுதா? g மாறுச்சுன்னா வெயிட் மாறும். அப்போ ஒரு பர்சன் போல்ஸ்லேருந்து ஈக்குவேட்டர் போனாலும் சரி, ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ்க்கு போனாலும் சரி, நமக்கு g மாறுறனால வித் ரெஸ்பெக்ட் டு தட் வெயிட் ஆஃப் த பர்சன் மாறும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம். ஸோ இப்போ யூனிவர்ஸில் எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால அது மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகுறதுக்கு அது ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை தான் கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இங்கே ஒரு பிளானட் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர். இந்த இடத்துல நம்ம கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் பார்க்குறோன்னா அதோட ரெப்ரசன்டேஷன் v. ஸோ கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் v is equal to minus g m by r. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. ஏன் மைனஸ்னா இங்கே அட்ராக்ஷன் மட்டும் தான் பாசிபிள், அதனால தான் மைனஸ். அதே சப்போஸ் ரெண்டு பிளானட் இருக்கு ஆஃப் மாஸ் m1 அண்ட் m2 செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் rன்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் அது மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக மூவ் ஆகுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்.
அந்த எனர்ஜிக்கு பேரு கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி U. ஸோ இங்கே Uன்றது கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் Vன்றது கிராவிடேஷன் பொட்டென்ஷியல். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி U is equal to minus G m1 m2 by R. ஸோ எதுக்கு இந்த ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா, அப்போ நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா இட் இஸ் டூயிங் சம் ஒர்க். அப்போ அந்த ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, work is equal to change in gravitation potential energy, that is equal to final minus initial potential energy. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பிகாஸ் இது 2-3 வாட்டி நீட் அண்ட் ஜேஇல கேட்டிருக்காங்க. work done or change in potential energy to rise a body from surface of the earth. So let us consider இது வந்து earth ஓட mass வந்து m, it has radius r. So surfaceல ஒரு object இருக்கு of mass m. So இதை surface of the earthல இருந்து ஒரு particular heightக்கு lift பண்ணும். So அதுக்கான work என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்குது. அப்போ அதுக்கு நடுவில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எழுதிக்கலாம். ஸோ ui is equal to formula minus g m1 m2 by r. ஸோ இங்கே மைனஸ் g m1ன்ற இடத்துல மாஸ் ஆஃப் த எர்த் கேபிட்டல் M அண்ட் m2ன்ற இடத்துல மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸ்மால் m அண்ட் டிஸ்டன்ஸ் எப்போவுமே சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து எடுக்கணும். ஸோ சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் ரேடியஸ் வந்து r. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து r. ஸோ இது இனிஷியல். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு நம்ம லிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் பொசிஷன். கரெக்டாக இது ஃபர்ஸ்ட் அண்ட் இது செகண்ட், இல்லை இது இனிஷியல், இது ஃபைனல்னு சொல்லலாம். அப்போ ஃபைனல் u final is equal to minus g again mass of the earth, mass of the object by distance பார்க்கலாம். சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து இது வரைக்கும் பார்க்கணும். அப்போ ரேடியஸ் பிளஸ் ஹைட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒர்க் ஆர் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா, work or change in potential energy is equal to u final minus u initial. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்லித்தரேன். இது டிரைவ் பண்ணி ஒரு ஃபைனல் ஃபார்முலா கொண்டு வருவாங்க. நீங்கள் அந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் படித்தாலே போதும். தட் இஸ் ஒர்க் ஆர் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் m mass of the object, g acceleration due to gravity, h in the height by 1 plus h by r. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த சம்மை அப்ரோச் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டைரெக்டாக இனிஷியல் அண்ட் ஃபைனல் எழுதிட்டு மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படி இல்லைனா சிம்பிளாக இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டினா லெட் அஸ் கன்சிடர் ஒரு சேட்டலைட் இருக்கு. எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் டியூ டு த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எர்த்தை பர்ஃபெக்ட் சர்க்குலராக ரிவால்வ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அது கெயின் பண்ணுற வெலாசிட்டியை யூ கால் இட் அஸ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி யூ ஹேவ் டைரக்ட் ஃபார்முலா. Orbital velocity is equal to square root of g gravitational constant and m mass of the planet by distance. So distance from the center லந்து எடுக்கணும். ஸோ ஒன்று நம்ம ஸ்மால் ஆர்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்மால் ஆர்ன்றது என்னது, ரேடியஸ் பிளஸ் ஹைட். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, எகெயின் இங்கே ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த் 6400 கிலோமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 2000 3000 கொடுத்துருந்தாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் இங்கேயும் ஹைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படி ஹைட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா யூ கேன் நெக்லேட் த ஹைட். அப்போ ஃபார்முலாவை நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். ஆர்பிட்டல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி எம் பை ஆர் பிளஸ் ஹெச் எழுதாமல் ஆர் மட்டும் எழுதிக்கலாம். யூ கேன் நெக்லேட் த ஹெச் அண்ட் யூ ஹாவ் ஒன் மோர் ஃபார்முலா ஆல்சோ. எகெயின் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா எடுப்போம். That is orbital velocity is equal to root of gr, where small g is acceleration due to gravity and capital G is gravitational constant difference இருக்கு. So either you can use this formula and this formula. இந்த ரெண்டுல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் இப்போ ஒரு சேட்டலைட் ஒரு ஆர்பிட்டல் வெலாசிட்டியில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இருக்கும். இப்போ கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். Kinetic energy is equal to half mv square. Velocity நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதை வச்சு kinetic energy கண்டுபிடிக்கலாம். Suppose potential energy, total energy கேட்டாங்கன்னா இப்போ இதை வச்சு derive பண்ணும். It takes time. அதுக்கு பதிலாக ஒரு short method சொல்லித்தரேன். That is potential energy is to kinetic energy is to total energy. Okay. So இந்த மூணுக்கும் relation தெரிஞ்சுக்கோங்க. Potential energy -2 and kinetic energy is 1 and total energy is -1. For example, let us consider
நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் வந்துட்டு 3.4 ஜூல்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டோட்டல் எனர்ஜி கேட்குறாங்க. டோட்டல் எனர்ஜி கேட்டாங்கன்னா இங்கே ரேஷியோ பாருங்கள், கைனெட்டிக் எனர்ஜி +1 இருந்துச்சுன்னா டோட்டல் எனர்ஜி -1. அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -3.4 ஜூல்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்டூ 2 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த ஷார்ட் ட்ரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய சம்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டாபிக் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டினா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வெலாசிட்டியில் தூக்கி போடுறோம். பிகாஸ் ஆஃப் தட் அது எர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்டு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா தட் வெலாசிட்டி கால் இட் அஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. த வெலாசிட்டி டு எஸ்கேப் ஃப்ரம் எர்த்ஸ் கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த எர்த் என்னன்னு பார்த்தோம்னா 11.2 km/s. தட் இஸ் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறோம், ஒரு செகண்டில் அது 11.2 km கிராஸ் பண்ணிருச்சுன்னா அது எர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்டு விட்டு வெளியே போயிடும். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm/r, where g is gravitation constant, m is the mass of the earth and r என்றது radius of the earth. ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gr. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்பிட்டல் வெலாசிட்டி அண்ட் எஸ்கேப் வெலாசிட்டி. That is, escape velocity is equal to square root of orbital velocity. Okay students, so gravitation topic complete revise பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் ஆர் queries இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.